சாப்டர் 13ஓட ஸ்டார்ட்டிங்லயே, எபிசோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. "சார் ரிஃபான் நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாது." "ஏன்?" அப்படின்னு கேட்டோனே அதுவும் வெடிச்சிடுது. "இது எதுக்கு வெடிச்சுச்சு?" "நீங்க இந்த 2 கெமிக்கலையும் இப்படி சேர்க்கக்கூடாது." "சாரி சீரிஸ். இதுல என்னாச்சும் நியூவா திங்க் பண்ண முடியும்னு நெனச்சேன்." "சீரிஸ் இருந்துட்டு, இதே மாரி தான் நேத்து நீங்க சொன்னீங்க." "சீரிஸ் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே இந்த பெர்சன் இவ்வளோ ஓல்ட் ஆன பிறகும் எதுக்கு இவ்வளோ கியூட்டா இருக்காரு?" "அப்படியே இருங்க. உங்க ஃபேஸ் ஃபுல்லாமே ரொம்ப டர்ட்டியா இருக்கு. நான் தொடச்சு விடுறேன். நீ இப்போ வரைக்கும் என்னைய சார் ரிஃபான் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. கேஷுவலா கூப்பிடேன். என்னால முடியாது." அப்படின்னு சீரிஸ்ன்னு சொல்றா. "ஏன்?" அங்க கட் பண்ணி அவங்க இடத்துல வார் போயிட்டு இருக்கு. தத்தித்து இருந்துட்டு, "என்னோட கடைசி கிரீட்டிங்க நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் லார்ட். உங்களோட எக்ஸ்பிரஷன் ஏன் இப்படி இருக்கு? டெத்தோட எண்ட்ல இருக்கிற ஒருத்தவங்கள பார்க்குறது மாரி ஹியூமன்ஸோட எனிமியான டீமன் கிங்க தோற்கடிக்க ஹியூமானிட்டி 2,00,000 வீரர்கள திரட்டியிருக்கானுங்க. இதுதான் ஹியூமன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆனா இதுக்கு அடுத்து நடக்க போற விளைவுகளுக்கு அவங்க எப்படி தயாரா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஒரு பேட்டிலுக்காக அவங்க எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க." தத்தித்தும், "நீங்க இங்கிருந்து வரணும் லார்ட்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் இங்க இருந்தா தான் நீங்க தப்பிக்க முடியும். டுவார்ஃப் என்னைய மன்னிச்சிடுங்க. என்னதான் காட் கேரண்டி குடுத்தாலும் என்னால அத பண்ண முடியல. இது ஒண்ணும் கேரண்டி கிடையாது. இது ஒரு ஆரக்கிள். ஆமா, எனக்கு இது சர்ப்ரைஸா இருக்கு. இவங்க எல்லாருமே என்னைய சேவியர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்ம கடைசியா ஒரு தடவ மீட் பண்ணி ஆகணும். அந்த நாள் வர வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கணும். சரி நீயும் இங்கிருந்து கிளம்பணும். இர்ஃபான் ஹாட் நாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம்." ஹீரோ இருந்துட்டு, "சரி ஃபேட் யார் யார் மேல எப்படி எழுதிருக்குன்னு தெரியாது. நான் இங்க இறந்துட்டேன்னா உனக்கு ஏத்த மாரி ஒருத்தனை நீ கண்டுபிடிச்சுக்கணும்." இர்ஃபான் ஹாட், "நான் என்ன சொன்னேன்? நான் வெயிட் பண்ணுவேன்னேன். ஆனா இங்க ரொம்ப மோசமா போயிருச்சுன்னா என்ன ஆகும்?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, "நான் வெயிட் பண்றேன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிஸ் பண்ணிடுறான். அந்த ஸ்லேவ் ட்ரேடர் இருந்துட்டு, "இவள மாரி ஒரு ப்ராடக்ட்ட காட்டுறதுல எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஏன்னா இவ ப்ராப்பரா எஜுகேட் ஆகல. அதோட இவ 3 முறை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கா. இவ என்னதான் ஸ்கில்ஃபுல்லா இருந்தாலுமே இவளோட பர்சனாலிட்டி ரொம்பவே ஹாரரபிளா இருக்கும். இவள விக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அதனால தான் இவள மத்த எல்ஃப்க்கு ட்ரெய்னிங் பண்ண சொல்லிட்டோம். நீங்க இப்பவும் அவள வாங்கணும்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு அந்த ஸ்லேவ் ட்ரேடரும் கேட்க, "ஆமா." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இவனுக்கு எந்த மாரி டேஸ்ட்னே எனக்கு தெரியல. ஆனா பரவால்ல. எனக்கு ஒரு 100 கோல்ட் காயின்ஸ் இன்னியும் கிடைக்குது. இவன் ஒரு பர்வட்டா இருப்பான் போல. அப்படின்னு அந்த ஸ்லேவ் ட்ரேடர் நினைக்கிறான். 300 கோல்ட் காயின் அப்படின்னு சொல்லும்போது, "இது ரொம்பவே கம்மியா இருக்கே." அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றா. "உடைஞ்ச ப்ராடக்ட். அதனால தான் இந்த விலை." "ஓ! அப்பனா நீங்க தான் என்னோட மாஸ்டரா?" அப்படின்னு சிரீஸ் வந்து கேட்கிறா. இவளோட காயத்த பார்க்கும்போதே தெரியுது. இவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பான்னு. ஸ்லேவ் ட்ரேடரும், "நான் ஃப்ரீஸ்ட்ட கால் பண்ணியிருக்கேன். அவங்க வந்துருவாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல தேவையில்ல. எங்க கிட்டயே சயின்டிஸ்ட் இருக்காங்க. வெளிய ரொம்பவே கோல்டா இருக்கு. இத நீ போட்டுக்க." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, "உனக்கு இன்னும் பேர் இல்லைல?" "ஆமா." அப்படின்னு சிரீஸும் சொல்றான். "அப்போ உன்னோட பேரு சிரீஸ். இது எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா?" "என் பேரு சிரீஸ்." "ஓகே. நான் மெமரைஸ் பண்ணிட்டேன். அப்ப இப்ப இருந்து உன் பேரு செலிஸ் பெரன்சியா. ஸ்லேவுக்குலாம் சோர்ணம் இருக்கக்கூடாது." "மாஸ்டர் இது உங்களோட சோர்ணமா?" "இல்ல இல்ல. இனிமேல் இந்த சோர்ணமத நீ தக்க வச்சுக்கணும். என் பேரு ரிஃபான் ஹாட். இவ ஸ்லீ." அப்படின்னு சொல்றா. அவங்களும், "சரி எனக்கு புரிஞ்சுச்சு." அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணி அந்த ஸ்லேவ் ட்ரேடரும், "என்ன 148 அத பத்தியா பேசுறீங்க? அவ ஏற்கனவே சோல்ட் ஆயிட்டா." "என்ன சொல்ற?" அப்படின்னு அந்த திரேக்கியும் கேட்கிறான். 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஒருத்தர் கூட்டு போனாரு அவள. நான் வேற நினைக்கிறேன். அதனால அவள திரும்பி வாங்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பில்லன்னு நினைக்கிறேன். அவன இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததில்ல. அவனோட பேர் என்னது? அவன் ஃபுல் காசையும் குடுத்துட்டான். அதனால அந்த எந்த டீட்டெயிலுமே இல்ல. ஒரு ஸ்லேயர் எல்ஃப வாங்குற அளவுக்கு அவன் கையிலேயே பணம் வச்சிருந்தானா? இல்ல அவள நெறைய விலைக்கு நான் விக்கல. ஏன்னா அவ உடைஞ்சு போன ஒரு ப்ராடக்ட். அதனால தான். சரி அவன் எப்படி இருந்தான்? அதனாச்சும் சொல்லு. அவன் வெயிட் போட்ட ஒரு ஆளு. நீங்க போனீங்கனாலே அவளுக்கு தெரியும்." இங்க நம்ம ஹீரோவும் சீரிஸுக்கு டிரெஸ் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். "இப்போதைக்கு இத நீ வாங்கிக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு நல்ல டிரெஸ் நான் வாங்கி தரேன். உனக்கு பசிக்கலையா?" அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கும்போது, "இல்ல மாஸ்டர். என்னைய மாஸ்டர்லாம் பார்க்காத. என்ன அப்பனா என்னைய திருப்பி அனுப்பி போறீங்களா?" அப்படின்னு அவளும் கேட்கும்போது, "அப்படிலாம் கிடையாது. இந்த ஹியூமனுக்கு என்னதான் பிரச்சனை? அவன் போட்டிருந்த டிரெஸ் எனக்கு கழட்டி குடுத்தியான். அதோட இப்ப எனக்கு புது டிரெஸ் வாங்கி குடுத்திருக்கான். இவன் என்னைய ஹியூமன் சைல்டு மாரி என்ன பார்க்குறியான். என்னைய உன் கூட பயணம் பண்ற ஒரு காம்ரேட் மாரி நெனச்சுக்க. அது நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால என்னைய இப்போதைக்கு மாஸ்டர்ன்னு கூப்பிடாத." சரி மனசுக்குள்ளேயே, இவன் இந்த மாரி ரோல் ப்ளே பண்றானா? இவன் ஒரு அட்வென்ச்சர் மாரி ரோல் ப்ளே பண்ணி ஒரு பர்வட்டான வேலை செய்ய போறான். சரி இப்ப இருந்து சார் ரிஃபான் ஹாட்னே உங்கள கூப்பிடுறேன். ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இங்க சுத்தி இருக்கவங்க கிட்ட கேட்டேன். இதான் நல்ல ரெஸ்டாரண்ட்னு சொன்னாங்க. இது ஒரு கார்டன் நேம்ல இவங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பிசினஸ் நல்லா போகணும்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளும் அறக்க பறக்க சாப்பிடுறத பாக்குறியான். அவளும் பார்த்துட்டு அமைதியா சாப்பிடுறான். இந்த ஃபுட் இவளுக்கு பிடிக்கலையா? எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு என்னோட போன லைஃப்ல இவள இங்க தான் கூப்பிட்டு வந்தேன். போன தடவை இவள ஒரு சேவியரா நான் பார்த்தேன். ஆனா இந்த தடவை ஒரு பையரா தான் என்னை பார்க்கறான்னு நினைக்கிறேன் இவ. என்னதான் நாங்க 2 பேரும் சந்திச்சிருந்தாலும் இது பகல் இரவு போல. இதுக்கு ரொம்பவே டிஃபரெண்ட் இருக்கு. இவள இன்னி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் பார்த்திருக்கணும். இவகிட்ட இனி போக போக எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. அதை இவ ஏத்துப்பான்னு நினைக்கிறேன். அவங்களும் ஒரு கடைக்கு வந்துட்டு, "இந்த ஸ்வாட்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது." அப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "சரி இதுல எனக்காச்சும் உனக்கு யூஸ்ஃபுல்லா எடுத்துக்க." அவளும் ஒரு ஸ்வாட் எடுக்க, "நீ யூஸ்ஃபுல்லா இதை யூஸ் பண்ண மாட்டியே. வேற ஒண்ணு தானே யூஸ் பண்ணுவ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கரெக்ட்டா சொல்றான். இவனுக்கு எப்படி நான் யூஸ் பண்றது தெரியும் அப்படின்னு செரிஸும் முறைக்கிறா. செயின்டிஸும் அத தப்பா புரிஞ்சுகிட்டு, "எனக்கு தெரியும் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்லாம் பீக் அடையும்போது அவங்க ஒருத்தவங்களுக்கும் என்ன மாரி வெப்பன்ஸ் வரும்னு அவங்களுக்கே தெரியும் போல. நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. இவன் மித்ரல் வெப்பன யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு." "ஆமா செயின்டஸ். நீங்க எதுக்கு கத்தியெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க?" நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க, அங்கேயும் ஒருத்தன் வந்துட்டு, "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்னு கேட்கிறான். அதோட அந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 14ஓட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோவும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, "ஒரு நோபல் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்லேயர் எல்ஃப கேட்கறாங்க. அதுக்கு நீங்க அந்த ஸ்லேவ விற்கிறதா இருந்தீங்கன்னா நாங்களே அத ரீசனபிளான பிரைஸ்க்கு வாங்கிக்கிறோம். நீங்க அவள ஒரு பேப்பர் ஸ்லேவரா வித்தரலாம் எங்ககிட்டயே.
இருக்கேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, அவனும் இது நான் உங்களோட ரெஃப்யூஸலா எடுத்துக்கலாமா? ஆமா. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல போல அப்படின்னு அவனும் சொல்றியான். நான் உங்களுக்கு ஒரு நிச்சயமான வேலைய போட்டு தரேன். நம்ம ஹீரோவும் கோவமா, நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியல போல. நான் இது வேணான்னேன். நீ ஒரு இனிக்யூ ஃபெலோ. அந்த எல்ஃப் மேல நீ ரொம்பவே பாசம் வச்சிருக்க போல. இவனுக்கு என்னதான் ப்ராப்ளம்? என்ன மாரி ஒரு ஃபன்னி மேன் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லிட்டு போறாங்க. இவனும் என்ன வெறும் கைய வீசிட்டு வந்திருக்க. அவன் என்ன செஞ்சாலும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் அந்த எல்ஃப விக்கிற மாரி எனக்கு தெரியல. நீ அவன அடிச்சு போட்டுட்டு அவன் மேல கொஞ்சம் காச போட்டு வந்திருக்கலாம். இல்ல சார், எங்கள நெறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இப்படி நடக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. அந்த எல்ஃப நம்ம கடத்த ஒரு நல்ல திட்டம் போடுறேன். அதுக்கடுத்து அவ செத்துட்டான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நெறைய பணத்த குடுத்துருவோம். அந்த எல்ஃப கொஞ்ச விலைக்கு தான் இவன் வாங்கியிருக்கான். அதனால இந்த வழி தான் பெஸ்ட்டா இருக்கும். சரி, இது ரொம்ப ஃபன்னாவே இருக்கே. அப்ப உன் கூட லேண்டஸ கூப்பிட்டு போ. அவன் கொஞ்ச நாளாவே சும்மாவே உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு எதனாச்சும் வேலை செய்யணும்ல. நம்ம ஹீரோவும் அவனோட மேஜிக் பேக்ல இருந்துட்டு காசு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் 2000 கோல்ட ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த நேரத்துக்காண்டி. ஆனா இப்போ நெறையாவே என்கிட்ட மிச்சம் இருக்கு. கிங்டம ரீபில்ட் பண்றதுக்கும் இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த வெயிட்டான விஷயத்த என் கூடயே தூக்கிட்டு திரியறத விட நான் இதுல எதனாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். இத பத்தி யோசிக்கும்போது தான் இந்த நாட்டோட பக்கத்து நாடான ஃபெமினிஸ்ட் ரங்க் அந்த இடத்த பத்தி எனக்கு ஞாபகம் வருது. அது ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. அந்த இடத்துக்கு காடோட ஆசீர்வாதம் இருக்கறனால அங்க எப்பயுமே அறுவடை நெறையாவே இருக்கும். ஸ்ப்ரிங் வரும்போது அந்த இடத்துல பயங்கரமா குளிர் அடிக்கும். அப்ப ஆனா பசி, பட்டினி ரொம்பவே அதிகமா இருக்கும். அவங்களோட பேரண்ட்ஸே அவங்களோட குழந்தைங்கள கொல்ற மாரி நெறைய சம்பவங்களும் அங்க ஆயிட்டு இருக்கு. அதனால இப்போதிருந்தே நான் தானியங்கள்ல முதலீடு செய்றது ரொம்பவே நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். அத பத்தி நினைக்கும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வர ட்ரேட் யூனியன் ரோஃப்ரான், காரன், ட்ரேடான், டோஃபான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஃபான்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற லீடர் ஒரு பர்வெட். அவன் போன ப்ரீவியஸ் லைஃப்ல செரிஸ அவன் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி நான் அத விட்டுட்டேனே, மிச்ச 2ல எது பெஸ்ட்டா இருக்கோ நான் அதத்தான் தேர்ந்தெடுத்தாகணும். ரோஃபான எதிர்க்கிற அளவுக்கு எது பெஸ்ட்டா இருக்கோ, டோஃபான் ட்ரேட் யூனியன் அதத்தான் நான் செலக்ட் பண்ண போறேன். அங்க போய் வேற ஒரு இடத்துல ரோல்ஃபான் இவங்க ரொம்ப மோசமானவங்க. எல்லாத்தையும் பாதி விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க எத பத்தி கவலையப்பட மாட்டேங்கிறானுங்க. இவன் யாருன்னா இப்ப நம்ம ஹீரோ சொன்னால டோஃபான் ட்ரேட் யூனியன் அவனோட ஹெட் சீவோல் டோவான். இப்படியே எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா எங்களோட இன்வெஸ்டர் எல்லாமே நாங்க இழந்துருவோம். நாங்க ஏதாச்சும் சீக்கிரமா பண்ணி ஆகணும். அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளிய இருந்து ஒருத்தன் வந்துட்டு, சார் உங்கள பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் நம்மளோட ட்ரேட் மேல இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. அவர் பண்ற சின்ன இன்வெஸ்ட்லாம் முதல்ல ஒண்ணும் ஆக போறது கிடையாது. ஒர்க்லோட அதிகப்படுத்தும். நீ போய் வேலைய பாரு. சார், ஆனா அவர் ஆஃபர் பண்ற விலை 1500 கோல்ட் காயின். நான் இந்த 1500 கோல்டு காயினையும் தானியங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறேன். அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றியான். குரோவன்ஸ் கிங்டம்ல அடுத்த வருஷம் ஸ்ப்ரிங்ல நான் இத விக்க போறேன். அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, என்ன சார் சொன்னீங்க? குரோவன்ஸ் கிங்டமா? அந்த இடத்துல நீங்க விக்கிற தானியம் ஓர்க்ஸ்க்கு சோப்பு குடுக்குற மாரி அது விக்காது. நம்ம ஹீரோவும் மெதுவா ஓர்க்ஸ்க்கு சோப்பு குடுத்தோம்னா அது யூஸ் பண்ணி பழகிரும். அப்படின்னு சொல்ல அவனும் சாரி சார், என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது பிரச்சனையில முடிஞ்சுச்சுன்னா அது எனக்கு மட்டும் தான் பிரச்சனையா மாறும். அதோட இதுல இருந்து லாபம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கும் சேர்த்து லாபம் வரும். எதுக்கு வேணாங்கிறீங்க? நீங்க சொல்ற மாரியே இருந்துட்டாலும் எங்களோட கஸ்டமருக்கு நாங்க இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா தோத்து போகும்னு நெனைக்கிற ஒரு இடத்துல நாங்க இன்வெஸ்ட் பண்ண விடக்கூடாது. நீங்க அனதர் சாய்ஸ மேக் பண்ணணும். நீங்க செய்ய மாட்டீங்கன்னா, நான் வேணா வேற யூனியனுக்கு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க. சார் உங்ககிட்ட நான் உண்மைய சொல்லிர்றேன். இப்போதைக்கு இருக்கிற எங்க யூனியன் கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கு. ஆனா இப்ப நீங்க குடிக்கிற மணிய வச்சு இந்த வறட்சியான சூழ்நிலைய நாங்க தாங்கிட்டோம்னா, அடுத்து நமக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. அதனால தான் நாங்க உங்கள வேற ஒரு இன்வெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றோம். என்னோட போன ஜென்மத்திலயும் இவன் இதே மாரி தான் பிடிவாதமா இருந்தான். இது இவனோட நேச்சர் போல. நம்ம ஹீரோ இருந்துட்டு, இது என்னோட மணி. நான் தான் இதுல முடிவு பண்ணுவேன். எனக்கு கான்ட்ராக்ட்ட மேக் பண்ணுங்க. அதோட எனக்கு ஒண்ண ப்ராமிஸ் பண்ணு. என்னோட பணத்த உன்னோட சொந்த செலவுக்கு எடுக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் சார். அப்படின்னு அவனும் சொல்றான். ஹீரோ வந்துட்டு, இந்த யூனியன் குரோம் கிங்டம்ல இருக்கு தானே? ஆமா, நாங்க அங்க வடக்கு பக்கத்துல ஒரு சாலை அமைச்சிருக்கோம். அப்ப டெல்ஃபியா டவர் கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் பிரான்ச் இருக்கா? அங்க பிரான்ச் இல்ல. ஆனா ரோண்டா பிரான்ச்சுக்கு போக அந்த வழியா தான் நீங்க போய் ஆகணும். அங்க ஒருத்தர எனக்காக விசாரிக்கணும். அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, சரி நீங்க யாருன்னு சொல்லுங்க. நாங்க அங்க பேசி பார்க்குறோம். நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கிட்டு ரிஃபா நாட்டோட இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணணும். அங்க கட் பண்ணி செயின்டஸும் செரிஸும் தான் இங்க ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவளும் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மான்னு நினைக்கிறேன். நம்ம கார்டியன் ஆஃப் ஃபாரஸ்ட். அதனால நம்ம ஃபாரஸ்ட்ட தான் கார்டன் பண்ணணும். இந்த இடத்துல வாழ்ற நம்ம 1000 வருஷங்களும் ரொம்பவே ஹாப்பினஸா வாழணும். அதனால தான் இது பேர் ஹெல்ஃபினம். இங்க இருக்கிற எல்லா மிருகமும் மான்ஸ்டரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஒரு நாள் அந்த இடம் ஃபுல்லா எரிஞ்சிருச்சு. நீ அழகா இருக்கேன்னு உன்ன ஒருத்தர் வாங்கிட்டாரு. இனிமேல் நீ பொலைட்டாவும் நல்லாவும் நடந்துக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க செரிஸ்ட்ட சொல்றாங்க. அங்க போன இடத்துல செரிஸோட மாஸ்டரும் இவள போட்டு ரொம்ப அடி அடின்னு அடிக்கிறான். எல்லா ஸ்லேவ்ஸும் ஒரே மாதிரிதான். அவங்க ஒரே மாதிரிதான் வாழ ஆரம்பிச்சாங்க அடிமைகளா. அதனாலேயே ஒரு ஒரு அடல்ட் ஸ்லேவுக்கும் அவங்க கத்தி எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். நான் ஸ்வாட ஸ்விங் பண்ணும்போது என்னோட கரேஜ் அதுல வெளிப்படும். எனக்கு முன்னாடி போராடின எல்லா வீரர்களோட அதோட ஆசை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எல்ஃபிஷ் லாங்குவேஜ்ல ஏதோ பேசுறான். அவளோட எல்ஃபிஷ் லாங்குவேஜ்ல என்னோட டாட்டர், நீ நம்மளோட
ப்ரைட மறக்க கூடாது. செயின்டஸ் வந்துட்டு நீ சூப்பரா பண்ண. இது எங்க இருந்து கத்துக்கிட்ட? நீ உன்னோட பெஸ்ட்ட பண்ணு. நீ புஷ் பண்ணிக்காத அப்படின்னு செரிஸும் சொல்லும்போது, இதே தான் அந்த ரிஃபானும் சொன்னியாம். ஏன் நீங்க 2 பேரும் ஒரே மாரி சொல்றீங்க? அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, செயின்டஸும் இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு குத்தி பஞ்ச் பண்ணி காமிக்கிறாங்க. அவங்க இங்க தான் இருக்காங்க. இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்குது. அப்ப அத பேசிக்கிருந்தவனு வந்துட்டு, "எல்ஃப் உன்னோட புது மாஸ்டர் அங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. நீ அங்க வந்து பார்க்கணும்ல?" அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 15ஓட ஸ்டார்ட்டிங்லயே செயின்டஸ் இருந்துட்டு, "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லும்போது, "நாங்க ஏற்கனவே இதுல ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். நீ இதுல தலையிடாம இருக்கிறது நல்லது." அப்படின்னு அவனும் சொல்றியான். "நான் ஏற்கனவே இவள விக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு மறுபடியும் வந்து பிரச்சனை பண்றீங்க? நீ ஆணைங்கா இருக்க பேஸ்டர்ட்." அப்படின்னு சொல்லிட்டு அவன அட்டாக் பண்ண வரியான். செயின்டஸ காப்பாத்திட்டு செரிஸும் அவன போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஈஸியா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறா. "என்ன தைரியம் எல்ஃப் ஸ்லேவ்." அப்படின்னு அவனும் சொல்றியான். "இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா." செயின்டஸும் அவளோட பவரை யூஸ் பண்ண போக அவகிட்டயும் கத்திய தூக்கி போடுறியான் அவன். ஒரு யங் பில்கிரிம் இறந்துட்டா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. "யார்றா நீயு? என்ன மாரி பேஸ்டர்ட்?" அப்படின்னு செயின்டஸ் சொல்ல, "இது எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பாத்துக்கிறேன். இது என்னால முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். "இதுவும் ஒர்க்கு டால்கடா." அப்படின்னு ஒருத்தனை கூப்பிடுறான். யாரான்னு பார்த்தா அதுவும் ஓர்கு. "என்ன ஓர்கா?" அந்த ஓர்கு இருந்துட்டு, "எல்ஃப் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வந்து நமக்குள்ள பிரச்சனை கிடையாது. ஆனா உன்னோட ஃபேட் இதுதான். இதோட எபிலிட்டி எல்லாமே இந்த ஹியூமன்ஸ விட பெருசா இருக்கு. இவனை டிஃபீட் பண்ண முடியுமா? டால்கடா அவன் மேல எந்த கிராட்சும் இருக்கக்கூடாது. அந்த மாரி பாத்துக்க. எனக்கு புரியுது சார்." அப்படி சொல்லிட்டு அந்த ஓர்கு அட்டாக் பண்ண வருது. அதுவும் அட்டாக் பண்ண வந்தா செரிஸும் தடுக்கிறா. அதுவும் சைடுல வந்து அட்டாக் பண்ணுது. "இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். என்னோட கத்திய என்னோட ரூம்லயே வச்சுட்டு வந்திருக்க கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு செரிஸும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. "டால்கடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு சிங்கிள் எல்ஃப் ஸ்லேவ உன்னால பிரிக்க முடியலையா? டேம் இட் இவ ஸ்ட்ராங்கா இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். செரிஸும் அந்த ஓர்கு முன்னாடி வேகமா ஓடி வரா. அந்த ஓர்கு அட்டாக் பண்ண அவளும் அத டாட்ஜ் பண்ணாம தடுக்கிறா. இவ எதுக்கு டாட்ஜ் பண்ணல? ஒருவேளை அவளும் அந்த கத்திய தடுத்துட்டு அந்த ஓர்குல கழுத்துல கூட போட்டுறா. "நான் கொஞ்சம் ரியாக்ட் ஆகலைன்னா இவ நீ கொன்றுப்பா. செரிஸ் அந்த கத்திய நீ தடுத்துருவியா? ஓகே நான் பாத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது செயின்டஸும் அவளோட பவரை யூஸ் பண்றா. அவனும் செயின்டஸ் மேல கத்திய தூக்கி எறிய அதையும் அவ தடுத்துடுறா. அவனும் ஒரு பெரிய அட்டாக் அவன் மேல யூஸ் பண்ணிடுறா. டிவைன் பவர்லாம் 100 கிட்டயும் மாஸ்டர் கிட்ட மட்டும் தான் ஒர்க் ஆகும். இவங்கிட்டலாம் ஒர்க் ஆகாது. நான் டைம தான் பை பண்ணியிருக்கேன். நம்ம ஓடிருவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அப்படின்னு செரிஸும் சொல்றான். அவளும் செயின்டஸ தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. டால்கட்டா அவன போய் பிடி அப்படின்னு அவனும் சொல்லும்போது, "டேய் முட்டாள் ஒரு எல்ஃப பிடிக்க இவ்வளவு நேரமா? இல்ல அவ எங்களோட ஸ்ட்ராங்கா இருந்தா." அப்படின்னு அவனும் சொல்லும்போது, டால்கட்டான கூட பிடிக்க முடியலையா அவள? அப்ப அந்த ஓர்கை விட அவ ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்பன்னா என்னோட மரியாதைய இப்ப நான் தான் காப்பாத்தி ஆகணும்னு நினைக்கிறேன்." அப்படின்னு அவனும் சொல்லிட்டு, எந்த பக்கம் போனாங்க? இந்த பக்கம் இந்த அப்படின்னு அவனும் சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மறைஞ்சிடுறான். இவர் இவ்ளோ ஸ்பீடா போவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதான் ஆராயுசரோட பவரா? அப்படின்னு கீழ இருந்தவனும் பாக்குறியான். நான் மிஸ் பண்ணிட்டேனா என்ன? இது ஹைட் அண்ட் சீக் மாரி இருக்கே அப்படின்னு அவனும் பாக்குறியான்.